கல்லூரியில் முதலமைச்சருக்கு மாணவர்கள் திருமுறை பாடி வரவேற்பு. புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். கோவை குற்றாலத்தில் தொடர்கிறது காற்றாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு. சர்வதேச யோகா தின விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பேட்டி. விவசாயிகளிடம் 800 கோடி ரூபாய் அளவுக்கு நெல் கொள்முதல் மோசடி புகார். தனியார் நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அரக்கோணம் பாலியல் வழக்கில் தெய்வச் செயலை ஏன் திமுக அரசு காத்து நிற்கிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கட்சியின் இளைஞர் அணியின் ஏவல் துறையாக காவல்துறை உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் காணொலியை பகிர்ந்து குற்றச்சாட்டு. அசுத்தமான குடிநீரால் மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் திமுக அரசு பொறுப்பேற்குமா என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. தென் மாவட்ட கூட்டு குடிநீர் திட்ட மாசு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார் தமிழகத்தின் செர்வி. தேசத்திற்கே பெருமை சேர்த்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 22 நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய கொலீஜியம் பரிந்துரை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் மர்ம பொருள் வெடித்ததால் பதற்றம். படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 71,960 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் இன்று உருவாகுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சுருவாணி அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. 5 நாட்களில் 12 அடி உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தரைப்பாலத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கேரள கடல் பகுதியில் மூழ்கிய கப்பலிலிருந்து கசிய தொடங்கிய எண்ணெய். கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் அபாயம். காஷ்மீர் பயங்கரவாதம், நீர் பங்கீடு, வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார். ஈரானில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேச்சு. பிரான்ஸ் அதிபரின் கன்னத்தில் மனைவி ஓங்கி அறைந்தது ஏன்? கணவன் மனைவி இடையேயான செல்ல சண்டை என அதிபர் மாளிகை விளக்கம். ஆசிய தடகள போட்டியில் தமிழக வீரர் செர்வினுக்கு வெண்கல பதக்கம். நடை ஓட்டத்தில் 1 மணி நேரம் 21 நிமிடம் 13 வினாடிகளில் இலக்கை கடந்தார். ஒரு அத்தியாயம் முடிவுக்கு வருவதாக பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பதிவு. அல் நசர் கிளப் அணியில் இருந்து விலகுவதாக முடிவு என தகவல்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.